நல்லா பாருங்க, அப்பா எல்லாத்தையும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டாரு. பையனுக்கு சோம்பேறியா இருக்கு வேலை தேட. சுகமா இருந்தான், கார்லயே போனா, கார்லயே வந்தான். பஸ் என்னன்னு தெரியாது, ட்ரெயின் என்னன்னு தெரியாது. இன்டர்வியூல போய் இன்னொருத்த முன்னாடி உட்கார்ந்து பணிவா பேச தெரியல, விட்டு கொடுக்க தெரியல, பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல. என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் to all the parents here in this auditorium: if you will not teach your child what is pain, if you will not teach your child how to gain with hard work, integrity, honesty and purity, idu illana, without all these things, if you are not going to teach any of these things, your child is going to hit disaster. இந்த டிசாஸ்டர்ல இருந்து உங்க குழந்தையை காப்பாத்தணும்னா இந்த புக் மட்டும் ஒரு செக்டாரா இருந்துறது வாழ்க்கையில. ஸ்கூல் அதை பாத்துக்குது. ஸ்கூல் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எஜுகேஷன், லெட் them take care. as a parent வாழ்க்கை எப்படி வாழணும், ரூட்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், வேர் எப்படி ஆணி வேரா மாத்தணும், பியர் குரூப் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும், டீமை பில்ட் பண்ணணும். எப்பவுமே பாருங்களேன், வெளியே போனா சில பேர் நம்ம கிட்ட உண்மையாவே பேச மாட்டாங்க. நம்மள வச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம், நம்மள வச்சு என்ன சம்பாதிக்கலாம், நம்ம கான்டாக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம். வேணாங்க, நான் இப்பயே சொல்றேன், பணத்தை வச்சு பணத்தை மட்டும் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நல்ல மனிதர்களை சம்பாதிச்சா மட்டும்தான் நிலையான வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும். உங்க குழந்தைங்களுக்கு நல்ல மனிதர்களை சம்பாதிக்க சொல்லிக் கொடுங்க.